இப்போலாம் பார்த்தீங்கன்னா, கேன்சர்ன்றது ஒரு ரேர் டிசீஸே கிடையாது. இப்ப அந்த காலத்துல ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி, யாருக்காவது எங்கேயோ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். நம்ம அத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம், பயந்திருப்போம். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலயும் யாருக்கோ எப்படியோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா கேன்சர் ஆனாலும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த 15 வருஷத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோல இப்ப ரீசென்ட்டா எதுக்கு கேன்சர் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு? இது எப்படி நம்ப வெறும் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டரி ஹேபிட்ஸ்னால ஒரு சின்ன சின்ன மாற்றத்தினால எப்படி பெரிய மேஜர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய், ஐ அம் டாக்டர் சோமசுந்தர். ஐ அம் தி ஸ்பைன் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டைரக்டா டாபிக் உள்ள போயிருவோம். இப்போ எதுக்கு கேன்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினா 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப ஆக்டிவான வேலையில இருப்போம், ரொம்ப தூரம் நடப்போம், பஸ் ஏறுவோம். பட் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜாப் எல்லாமே வந்து ரொம்ப செடென்டரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு சொஃபஸ்டிகேஷனான ஒரு லைஃப் ஸ்டைலில் நல்ல அர்பனைஸ்டாக வாழ்றதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு நீங்களே எப்போ கடைசியாக க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குனீங்க அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. இது அது மட்டும் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட் ஆகட்டும், இல்லாட்டி மளிகை கடையில் போய் சாமான் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடுச்சு. இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயே வந்து ஒரு 30 to 40% கேன்சரை வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் வந்து என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ டே டு டே இந்த பொல்யூஷன், இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது. ஒரு நார்மல் AQI, ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு சிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 50 அப்படிதான் இருக்கணும். பட் ஆனால் டெல்லியில் இன்னைக்கு வந்து 350லேருந்து 500 வரைக்கும் AQI போயிட்டு இருக்கு. ஸோ இது அங்கே மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து ஒரு அர்பன் சிட்டிஸ், நல்ல வெல் டெவலப் சிட்டிஸில் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் டிராஃபிக் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா இது வந்து இதோட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இந்த AQI எல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று மட்டும் இல்லை, நம்ம குடிக்கிற தண்ணியிலையுமே வந்து இந்த பொல்யூஷன் செட்டில் ஆகிட்டு நம்ம செல்லுலர் லெவலில் டேமேஜ் காஸ் பண்ணுது. அண்ட் இதனாலே கேன்சர் ரிஸ்க்கும் அதிகமாகுது. மூணாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டயட்டரி சேஞ்சஸ். இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ட்ரெடிஷ்னலாக வீட்டில் ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்லேருந்து நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கன்வெர்ட் ஆகிட்டோம். இது வந்து கேலரி டென்ஸாக இருக்கும் அண்ட் நியூட்ரிஷன்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இன்க்ரீஸ்டாக இந்த சுகரு, ரிஃபைன்டு கார்ப்ஸ், டிரான்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஒபேசிட்டி அதிகமாகுது. இதனாலேயே கேன்சர் ரிஸ்க்கும் அதிகமாகுது. ஸோ இதோட சேர்ந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கையில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஒரு என்ன வேடிக்கை அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணாலுமே வந்து கடையில் போய் என்ன ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே அதுலேயே வந்து ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் இன்னியோட சிச்சுவேஷன். ஸோ இப்படி இந்த கேன்சரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி சேஞ்சஸ்னாலே அப்படின்ட்டு நான் ஒன்றுனா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி டயட் அண்ட் நியூட்ரிஷன் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண பாருங்க. முக்கியமாக இந்த ஃபுட் பேக்கெட்ஸ்ல இருக்கிற இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அடிட்டிவ்ஸ், இந்த 3 வார்த்தை நீங்க வாங்க ஐட்டம்ல பின்னாடி அந்த லேபிள்ல இருந்தது அப்படின்னா இதுல ஒரு ஸ்மால் லிங்க் டு கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து சுகரி ட்ரிங்க்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த பெவரேஜ் ட்ரிங்க்ஸ், கொக்கோகோலா, பெப்சி, பசங்களுக்கு கொடுக்குற அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான், போன்விட்டா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை சுகரி ட்ரிங்க்ஸ். இது வந்து ஒரு இன்டைரக்டா டைரக்டாவே வந்து ஒபேசிட்டியே காஸ் பண்ணும். இப்படி ஒபேசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, எஸ்பெஷலி பிரெஸ்ட் அண்ட் கோலோரெக்டல் கேன்சர்ஸ். அண்ட் அடிஷனலா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஒரு குட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அண்ட் இதே வந்து அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ், அந்த இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட் உருவாக்குற ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், நம்ம செல்லுலர் டேமேஜை கம்மி பண்ணும். உடனே இப்போ நிறைய பேர் அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடாததுனால, ஐ மீன் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக அப்சர்வ் பண்ணுது. ஒரு ஸ்மால் சஜஷன் என்னன்னா, நீங்க உங்க டெய்லி டயட்ல வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராசஸ்ட் கிரெயின்ஸை விட ஹோல் கிரெயின்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிட்டு. ரெண்டாவது ப்ரிவென்டபிள் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகல ஒபேசிட்டி அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகுது. இதே இது வந்து பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர் அண்ட் கோலன் கேன்சருக்கு இன்க்ரீஸும் பண்ணுது. ஒரு அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி பண்ண ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 30 நிமிஷம் நீங்க உங்க வந்து ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணாலே வந்து இந்த மாதிரி கேன்சர் வந்து ஒரு 20% கம்மி பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏதோ நீங்க பெருசா பண்ண வேணா, டெய்லி வந்து ஒரு வாக்கிங், சைக்கிளிங் ஆர் ஈவன் யோகா, இதோ நீங்க ஒரு ½ hour
ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து உங்கள் வெயிட்டும் கம்மியாகும் அண்ட் இந்த கேன்சரையும் தடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேன்சர்னு ஒரு டாபிக் எடுத்து பேசல டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் பற்றி சொல்லலை அப்படின்னா ரொம்ப தப்பாயிரும். டொபாக்கோ சிகரெட்ஸ்லாம் வந்து நம்ம கேன்சர் காஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆல்கஹால் காஸ் பண்ணுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இப்போ கேன்சரால் 4 பேர் இறக்குறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து இந்த டொபாக்கோ அண்ட் ஸ்மோக்கிங்னாலே இருக்கலாம். இந்த ஸ்மோக்கிங்னு மட்டும் இல்லை, மற்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால லங், த்ரோட் அண்ட் மவுத் கேன்சர் வருது. இதனால தான் வந்து எல்லா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரீவியூவே கொடுப்பாங்க. ரெண்டாவது ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணே இல்லை, நம்மளுக்கு லிவர், பிரெஸ்ட் அண்ட் ஈசோஃபேஜியல் சாப்பிட்ற குழாய் இதில் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இந்த கேன்சரை தடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதை கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிப்ரிவேஷன். நான் தூங்காதனால எனக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம். அதான் உண்மை. இப்போ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். இப்போ இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கையில் இந்த செல்லுலர் டேமேஜும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. செல்லுலர் ஹீலிங் அபிலிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ இப்போ இந்த ஸ்லீப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். இதனாலேயே உடம்புல இருந்து வீக்கத்தன்மை வரும். இதே வந்து கேன்சரை அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் லைக் மெடிடேஷன், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அடிக்வேட் ஸ்லீப், மினிமம் 7 to 8 hours a night. Continuous sleep are the better. Fifth main important வந்து exposure to harmful chemicals in our day to day life. Plastics and pesticides. இது ரெண்டுத்துலயுமே வந்து BPA அப்படின்னு சொல்ற பிஸ்பினால் A அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. இது வச்சு தான் பிளாஸ்டிக்கே தயாரிக்கிறாங்க. இது வந்து டைரக்டா ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர்ஸ் காஸ் பண்ற சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மினரல் வாட்டர் வாங்குறீங்க, அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரீயூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம தூக்கி போடுறோம், இது தண்ணியில் கலந்து கடலில் போய் சேருது. இதனாலேயே அந்த கெமிக்கல்ஸ் வந்து இன்டைரக்டாக ஸ்லோவாக தண்ணியில் கலக்க ஆரம்பிக்குது. மூணாவது, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம சில டைம் அவனில் ஹீட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு அவன் கம்பேட்டபிள்னு நம்மளுக்கு தெரியாது. இது டைரெக்டாகவே வந்து ஃபுட்டில் மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்ற டெய்லி உணவுலையும் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தவிர நீங்கள் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அடுத்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து ரேடியேஷன் இன் ஆர் கேஜெட்ஸ். நம்ம டெய்லி ஸ்க்ரீன் பார்க்கறதுனால, லேப்டாப், ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சில லோ லெவல் ரேடியேஷன் உருவாகுது. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இது வந்து டைரக்டாக கேன்சரை கிராஸ் பண்ணாட்டியும் வந்து இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற ஃபேக்டர்ஸோட ஆடிட்டிவாக சேரையில் ஒரு ஸ்மால் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்ல இருந்து வர இந்த ப்ளூ லைட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வந்து நம்ம டிஎன்ஏ ரிப்பேர் ஆகிறது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம பாடி செல்ஸில் வந்து இது மாதிரி ஒரு அப்நார்மல் செல்ஸ் லைக் கேன்சர் வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். பட் அதை வந்து தடுக்கிறது தான் இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த செல்லை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி அது ஒரு கேன்சரஸ் செல்ஸை உருவாகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் கேஜெட்ஸை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் பாடியில் இது கொடுக்குற ஸ்ட்ரெயினை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டயட்ரி ஃபேட்ஸ், ஹை ஃபேட் லோ ஃபைபர் டயட் அண்ட் மோரா சப்ளிமெண்ட்ஸில் ரிலை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஆபத்து தான். இப்போ நிறைய பேர் வந்து டயட் இருக்கிறேன் அப்படின்றதுனால எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அண்ட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டயட் மாத்திரைலாம் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ நார்மலாக ஃபுட்டில் கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட் சப்ளிமெண்ட். இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகி நம்ம பாடி ஹீலிங் அண்ட் செல் ஹீலிங்கை வந்து ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ல எடுக்கிறதுனால, ஸோ அந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லதா இருந்தாலும் உங்க பெனிஃபிட் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்காது. அண்ட் இந்த மாதிரி இந்த ஃபுட்ல கிடைக்கிற குட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸும் வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்ல போறீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு குட் ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்க்ரீஸ்ட் பொல்யூஷன், இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் மெயின் ரோட்ஸ் அண்ட் ஹை டிராஃபிக் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹார்ம்ஃபுல் ஏர் இருக்கும். அதே இது வாட்டரில் கலந்து அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் ஆர் ஃபில்டர்டு ட்ரிங்கிங் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் சில டைம் கேனில் தண்ணி வாங்கினா கூட நிறையா இது அதுலேயே வந்து எந்த அளவுக்கு கலப்படம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வாங்குகிற கேன் தண்ணியே வந்து கொஞ்சம் எங்கேருந்து வருது, அது பக்கத்தில் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை கேன் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அடிக்வெட் ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம மார்னிங் எழுந்து ஆஃபீஸ் கிளம்புறோம், ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்படி இருக்கிறதுனால நார்மல் ஹெல்த்தி லஞ்சை பேக் பண்ணுறதும் சொதப்புறோம் அண்ட் கரெக்ட் டைமில் சாப்பிட்றதுக்கும் சொதப்புறோம். ஸோ இந்த இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஹை ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதே வந்து ஒரு கேன்சருக்கான ஒரு ரிஸ்க் தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ருட்டீன் ஃபார் யர் டயட்ரி ஹேபிட்ஸ் அண்ட் அந்த சாப்பிடையிலையும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா சவைச்சி சாப்பிடுங்க, யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ நான் நிறைய ஃபேக்டர்ஸ் இர்ரெகுலராக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சாலிடேட் பண்ணி ஒரு பாயிண்ட் வைஸ் நான் கொடுக்குற டிப்ஸ் தான் இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி அடாப்ட் ஹெல்த்தி டயட்.
நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மேக்ஸிமம் நியூட்ரியன் டைவர்சிட்டி. மெயினாக இந்த கேன்சர் ஃபைட்டிங் ஃபுட்ஸ் லைக் மஞ்சத்தூள், க்ரீன் டீ, ப்ரொக்கோலி அண்ட் சம் பெரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஸ்டே ஆக்டிவ். உங்கள் டெய்லி ரொட்டீனில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வித் அரோபிக் எக்ஸசைஸை இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஓவரால் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். மூணாவது வந்து இந்த கார்சினோஜென்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற இந்த கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மெயின்லி ஸ்மோக்கிங், லிமிட் ஆல்கஹால் அண்ட் இது மாதிரி கெமிக்கல்ஸ் அது மாதிரி பக்கத்தில் இருக்கையில் மாஸ்க் இது மாதிரிலாம் நம்ம போட்டுக்கோங்க. நாலாவது, ரெகுலர் கேன்சர் ஸ்க்ரீனிங். early டிடெக்ஷன் இந்த கேன்சரை முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரிஸ்கே இல்லாமல். இந்த கேன்சர் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3க்கு மேலே தான் கண்டுபிடிக்கப்படுது. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ 30லேருந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரெகுலர் கேன்சர் ஸ்க்ரீனிங், அதுவும் உங்கள் ஏஜ், உங்கள் ஒர்க் அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் இதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்லியராக இந்த கேன்சரை டிடெக்டும் பண்ணிடலாம். உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்தது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ஹாப்பியாகவும் இருக்கலாம். அண்ட் 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்டே மைண்ட்ஃபுல். எந்த அளவுக்கு உங்கள் பாடி ஹெல்த்து இதெல்லாம் முக்கியமோ உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ரெடக்ஷன் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த டைம் இல்லாட்டியும் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தீங்கனாலே உங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இன் கன்க்ளூஷன், என்ன தான் வந்து கேன்சர் ரேட் அலார்மிங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு 40 to 50% வந்து நம்ம எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேயே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் டயட், ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் அவுட்கமில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி டவுட் இருக்குது, இல்லாட்டி இதை மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் என்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் டேக் கேர் ஆஃப் our health and build a cancer-free future for us and our family together.